யமுனா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த யமுனாவை பார்த்து என்னடி ஆச்சுன்னு அங்கே சாரதாவும் பாட்டியும் கேட்க, என்ன நினச்சிட்டு இருக்கா காவேரி, காவேரி எங்க அப்படின்னு சொல்லிங்க வெளியே வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. வெளியே வந்த காவேரி என்னாச்சுடி, ஏன்டி இப்படி வந்திருக்குன்னு சொல்லிங்க கேட்குறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க கங்காவுமே கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே காவேரியை பார்த்துட்டு ரொம்ப கோவமா, சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணினீங்க, சரி நிவினை குமரன் மாமாவை எல்லாரையும் கூட்டு சேர்த்து இங்கே ஒரு வழியாக பத்திரத்தை வாங்கினதெல்லாம் சந்தோஷம்தான், அதை மீறி நீ எதுக்காக பசுபதியை நீ கை நீட்டி அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி இப்படி சொல்ற, அவன் எவ்வளவு கொடுமைகளை நமக்கு பண்ணியிருக்கான், அவனை அடிச்சது பெரிய தப்புன்னு சொல்லி இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க ஒண்ணு கேக்குறாங்க. பாத்தியாக்கா எப்படி பேசுறா பாரு, இவன் நீக்கு அடிச்சுட்டா அந்த வீட்டுல என்னால இருக்க முடியுதா, என் அண்ணனை எப்படி நீங்க அடிக்கலாம், என் அண்ணன் பையனை எப்படி நீங்க கடத்தலாம், குடும்பமே சரியான கடத்தல் குடும்பம், ஃப்ராடு குடும்பம்னு என்னென்னமோ சொல்லி நிவினுடைய அம்மா என்ன கண்டபடி திட்டுறாங்கக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால அந்த வீட்டுல இருக்க கூட முடியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படிக்கா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும், எல்லாமே காவேரி ஆலையும் விஜய் ஆலையும் தான் அப்படின்னு சொல்ல விஜய் குமரன் எல்லாருமே வெளியே வராங்க. நிவின் ஓடி வந்து கொஞ்சம் அமைதியா இரு யமுனா அப்படின்னு சொல்லி யமுனா வித்துட்டேன், என்னால இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது, உங்க அம்மா கேட்ட கேள்விகளை நீங்களும் வீட்டுல கேட்டுட்டு தானே இருந்தீங்க, அந்த வீட்டுல என்னால வாழ முடியாதான், அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பிடுவாங்களாம், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பண்ண பாவத்துக்கு நான் அந்த வாழ்க்கை இழந்துட்டு இங்க வந்து நிக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாவே யமுனா பார்த்து கேக்குறாங்க. யமுனா காவேரியை பார்த்து, இங்க பாரு காவேரி, உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா தான் இரு, இல்ல எப்படியே தான் இரு, ஆனா அடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு மட்டும் வாழணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்ல, இப்ப எதுக்கு நீ கோவமா இங்க காவேரி கிட்ட கத்துற, காவேரி அப்படி என்ன பண்ணா, நான் தான் இந்த பிளான் பண்ணேன், நான் தான் இந்த பிளான் பண்ணி பத்திரத்தை வாங்கணும்னு நினைச்சா அவனும் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான்ல, பிரச்சனை முடிஞ்சது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அந்த வீட்டுல வரப்போகுது, நிவின் உன் கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் எனக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருன்னு சொல்ல சாரதா பக்கத்துல வராங்க. பல்லான்னு ஒரு அரை யமுனா கணத்துல விரவும் செய்து, அந்த பையன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னா தப்பு அந்த பையன் கிட்ட இல்ல உன்கிட்ட தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, அடி வாங்கின எங்க யமுனா வந்து கணத்துல கைய வச்சபடியே அம்மாவை பாக்குறாங்க. என்னடி பாத்துட்டு இருக்க, ஆமாண்டி நீ தாண்டி தப்பு, என்னைக்குமே நீ தப்பா பேசுறத மட்டும் நிறுத்தவே மாட்டல, உன்னைய இந்த நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதனால காவேரி என்கிட்ட அடி வாங்கினது எல்லாமே மறந்து போச்சா, மருந்தை குடிச்சிட்டு அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல கடந்தே அது உனக்கு ஞாபகம் இல்லையா, உன் உயிரை காப்பாத்தணும்னு தானே இங்க விஜய் தம்பியும் காவேரியும் சேர்ந்து இப்படிப்பட்ட கல்யாணத்தை வீட்டுக்கு தெரியாம பண்ணி வச்சாங்க, இதனால காவேரியை நான் தாண்டி அதிகமா வெறுத்தேன், ஆனா இன்னைக்கு அவ உன்னைய சேர்த்து வச்சு நீ நிவின் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சால, அது தாண்டி அவ பண்ண மிகப்பெரிய தப்பே, உன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்து நிவினுடைய வாழ்க்கையும் கெடுத்து இந்த வாழ்க்கை தேவையான இப்ப யோசிக்கிற அளவுக்கு இருக்கு, நீங்க எனக்காகலாம் பார்க்க வேண்டாம் தம்பி, இவளை கூட வாழ முடிஞ்சா வாழுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்பவாச்சு இவளுக்கு புத்தி வருதான்னு பாக்குறேன்னு நீங்க சாரதா சொல்ல, என்னம்மா பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுக்கிற மாதிரி பேசுறேன்னு சொல்ல, ஆமாண்டி பெத்த பொண்ணோட வாழ்க்கைய கொஞ்சம் அது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அது நான் செய்யற மிகப்பெரிய தப்பு தான், என்னைக்கிறேன் நீ நிவினை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன், நீ பேசுறது எதுவுமே எனக்கு தெரியாது, இந்த வீட்டுக்கு வந்து நீயும் கங்காவும் பேசிக்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களை எல்லாம் பெத்தவடினா பெத்தவளுக்கு தெரியாதா நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு, இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வந்து காவேரியை பத்தி தப்பா பேசினேன்னு சொல்ல, நீ காவேரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, அவ தானே உன் பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் உன் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கங்கா சொல்றாங்க, உன் பிரச்சனைனா உன் பிரச்சனையை மட்டும் பத்தி பேசு, என்னையெல்லாம் இந்த விஷயத்துல இழுக்காத, ஏற்கனவே காவேரி கிட்ட நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன், திரும்பவும் என்னை இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்காத, நீ உன்னுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன்னு சொல்ல, என்னக்கா நீயும் என்னை இப்படி தனியா தட்டி விடுறியான்னு சொல்லி இங்க கேக்குறாங்க கங்கா கிட்ட. நான் யமுனாவும் நான் சரியா தாண்டி பேசுறேன், நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, பசுபதிக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசாதன்னு சொல்ல, நான் எதுக்குக்கா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், இவங்க பண்ண போய் கடைசியில் என் வாழ்க்கை அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுமோன்னு தோணுதுன்னு சொல்ல, உன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஆகுதுன்னா அது நீ பண்ண விஷயத்தால் அது மட்டுமா தான் நடக்குமே தவிர காவேரியால் கிடையாது, நீ என்ன பண்ணன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிவினை சந்தோஷமா இருக்க வச்சியா, அவங்க எந்த அம்மாவுக்குமே தான் பெத்த பையன் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்க தோணும், நிவினுடைய சந்தோஷம் நிவின் கிட்ட இல்லைன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இல்லாமல் அது அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஏற்படுத்தும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்லிங்க கங்காவை சொல்ல, யமுனா எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. தம்பி நீங்க இவளை இங்கேயே விட்டுட்டு போங்க, அவ இங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல, இங்கே நிவின் பார்த்துட்டே இருக்காங்க, நீங்க போங்க நிவின் நாங்க பாத்துக்கிறோம் அத்தைகிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லி இங்க விஜயும் குமரனும் சொல்லி நிவின் அனுப்பி வைக்க, நிவினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னை நீயே இங்கே வாழ வெட்டி இருக்க வைக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் எதுக்கடி உன் வாயே போதாதான்னு சொல்லி சாரதா வந்துட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருக்கிறனா இரு, இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் தொலைன்னு சொல்லி சாரதா திட்டிட்டு போக, ஏண்டி
கலெக்டருக்கு படிக்கிறவளாடி நீ இப்படி இல்லாமா யோசிப்பனி அப்படின்னு இங்க கங்காவும் திட்ட இங்க யமுனா வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. உன் வாழ்க்கை கெடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நானும் என் புருஷனும் இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கோம், எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா அதை என்னால உனக்கு புரிய வைக்க முடியல. இங்கே இருந்தாலாவது நானும் அவரும் எப்படி சந்தோஷமா வாழ்றோன்றதை புரிஞ்சுக்கோ. அப்பவாது நீ பண்ண தப்ப ரியலைஸ் பண்றியான்னு பார்க்கலான்னு பத்தாத்துக்கு கங்காவும் திட்டிட்டு போறாங்க. யமுனா என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே தன் வாழ்க்கையை தானே இங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி நிற்கவும் செய்றாங்க. நீ வினு வந்து கூப்பிட்டு போறதில்ல, இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்றதை நாமளும் பார்க்கலான்னு யமுனாவும் முடிவு பண்ணி அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காவேரியும் விஜயும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து அந்த இடத்துல வயிறு எரிஞ்சு நிற்கி தான் போறாங்க யமுனாவும்.